திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிதுனராசி வாழ்க்கை இனி சொர்க்கமாகும் ஒரு முழுமையான வழிகாட்டி. அன்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆறுபடை வீரன் தகப்பன் சாமி முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு ஆரம்பிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும்னு முழுமையாக நம்புங்க. ஏன்னா உங்களுடைய எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் உண்மையான குணம் என்ன தெரியுமா? உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஏன் மற்றவங்கக்கிட்ட இருந்து தனித்து தெரிகிறீங்க? ஏன்னா நீங்கள் ரொம்ப உண்மையானவங்க, நேர்மையானவங்க. எந்த சூழலிலும் உண்மைக்கு புறம்பாக ஒரு காரியத்தை செய்யணும்னு உங்கள் மனசு இடம் கொடுக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலம் உங்கள் ரத்தத்திலேயே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பயங்கரமான புத்திசாலியாக இருக்கீங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு நிகர் நீங்களாக தான் இருக்க முடியும். நீங்கள் நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியும். அந்த அளவுக்கு மன உறுதி கொண்டவங்க நீங்கள். எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரில் கழிக்கிறதா? இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார அன்பர்களே, உங்களை பார்த்து எல்லாரும் நலமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பாரம் ஏறுது இல்லையா? எங்கம்மா எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் மனசில் ஓடுற இந்த வழி எனக்கு புரியுதுங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்களில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் காத்திருக்கிறது தெரியுமா? பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் அருமை அவங்களுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். திருமண யோகம். திருமணம் ஆகாதவங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுது. மழலை செல்வம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க. சொத்து தீர்வுகள். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க. மிதுன ராசி அன்பர்களே, கண் திருஷ்டி உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறது தெரியுமா? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முக்கியமாக பார்க்க போகிறது கண் திருஷ்டி பிரச்சனைகள் பற்றி தான். மிதுன ராசிக்காரங்க தங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை உணர்ந்து சுயநம்பிக்கையோடு செயல்படணும். அப்போ தாங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். தேவையற்ற நபர்களுடன் பழகிறத தவிர்ப்பது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்கிறதுனால எல்லாரையும் நம்பிடுறீங்க. ஆனால் பொறாமை கொண்ட நண்பர்களிடம் நீங்களே வழியே போய் பழகுறீங்க. எல்லாரும் நல்லவர்கள் அப்படின்னு நீங்கள் நம்புறது தான் உங்களுக்கு பெரிய பலவீனம். போலியான நாடகங்கள் ஆடி உங்களை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறவங்க கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருங்க. தினசரி வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன தெரியுமா? குலதெய்வ வழிபாடு. இதுதாங்க உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். வார வாரம் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. முருகன் வழிபாடு. செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்கிறது உங்கள் மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும். உணவு முறை. உடலுக்கு சூடு அதிகமாக இருந்தால் உடல் சூட்டை தணிக்கும் உணவுகளை உட்கொள்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது. குறிப்பாக இளநீரை சாப்பிட்றது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இடமாற்றம். மிதுன ராசிக்காரங்களுக்கு தற்போது இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி இடம் மாறும்போது அந்த இடம் உங்களுக்கு ஏற்ற இடமா அப்படின்னு கவனிச்சுக்கோங்க. யார் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் தெரியுமா? உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா? இல்லை பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா? இல்லை பிடித்த உறவுகள்கிட்ட பேசுகிறவங்களா? உண்மையை சொல்லணும்னா இதில் யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல்
மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கண் திருஷ்டி நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்ன தெரியுமா? கண் திருஷ்டியால் உங்கள் வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்க இந்த எளிய விஷயங்களை தினமும் செய்யுங்க. தினமும் காலையில் குளிச்சுட்டு வீட்டில் தீபம் ஏற்றுங்க. முருகரை மனதார வேண்டிக்கிட்டு ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் 3 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. வீட்டில் கற்பூரம் காட்டுங்க, சாம்பிராணி புகை போடுங்க, ஒரு தட்டில் உப்பு அது கூட மிளகையும் சேர்த்து வீட்டை சுற்றி போடுங்க. எலுமிச்சையை வச்சு திருஷ்டி பூஜை பண்ணுங்க. வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சை மிளகாயை தொங்க விடணும். வாசலில் ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு வச்சுருங்க. மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டை எப்படி வைத்திருக்க வேண்டும் தெரியுமா? உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும்னா சில விஷயங்களை செய்யணும். வீட்டில் துளசி செடி வளர்க்கணும். பூஜை அறையை எப்பவும் சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டில் நல்ல வாசனை பொருட்களை வச்சுக்கணும். கதவு முன்னாடி கோலம் போடணும். கண் திருஷ்டி கண்ணாடி வச்சுருக்கணும். பழைய உடைந்த பொருட்களை வீட்டில் இருந்து உடனே அகற்றணும். மன அழுத்தத்திலிருந்து விடுபட நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மிதுன ராசிக்காரங்க புலம்பவே கூடாது. புலம்புனா உங்களுக்கு நீங்களே எதிரியாக மாறி போயிடுவீங்க. தினமும் தியானம் செய்யுங்க. நம்பிக்கையுள்ள மந்திரங்களை ஜெபிக்கிறது நல்லது. சிரிப்போட முகத்தை வச்சுக்கோங்க. கோபத்தை கட்டுப்பாட்டோட வச்சுக்கோங்க. இயற்கை அருகில் நேரம் செலவிடுங்க. வாழ்க்கையில் முன்னேற நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான பரிகாரம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. இதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நினச்சிங்கன்னா போதும், நிச்சயமாக நல்லது தாங்க நடக்கும். என்னை எந்த தீய சக்தியும் பாதிக்காது அப்படின்னு உங்கள் மனசில் நம்பிக்கை வச்சுக்கோங்க. நிச்சயமாக எந்த தீய சக்தியும் உங்களை அண்ட முடியாதுங்க. இனி நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.